ஒவ்வொரு நாளும் இரண்டு பாடல்களுக்கு பொருளை சிந்தித்து கொண்டு வருகின்றோம். ரொம்ப அற்புதமான ஒரு மாணிக்கவாசக பெருமானுடைய திருவருளால் நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதம். அதே மாதிரி திருப்பாவை, ஆண்டாள் அருளி கொடுத்த திருப்பாவை, இதை கேட்பதற்கு நமக்கெல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் செய்தால் தான் இதெல்லாம் கேட்க முடியும்பா. ஏதோ சாதாரணமாக வந்தோம் கேட்குறோம் அப்படின்னு இல்லை, கேட்பதற்குன்று ஒரு புண்ணியம் செய்திருக்கணுமா. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த திருவெம்பாவைக்கும் திருப்பாவைக்கும் உள்ளது. இந்த மார்கழி மாதம் 30 நாளும் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த 30 பாடல்களும் தொடர்ந்து பாடினோமான சிறப்பு இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் அதற்குரிய பாடலை மட்டுமாவது பாடினோமே ஆனால் நமக்கு எப்படி ஆண்டாள் பிராட்டியார் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார்களோ, எப்படி மாணிக்கவாசக பெருமான் இறைவன் திருவடியை சேர்ந்தாரோ, அதுபோல நமக்கும் பிறவி பிணி என்று சொல்லக்கூடியதை போக்கிக் கொள்ளலாம். பிறந்தால்தான் நமக்கெல்லாம் காரு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், என்னெல்லாம் வேணும்னு தோணுது. பிறவி என்கின்ற ஒன்று வேண்டாம்னா, பிறவி இல்லை அப்படின்னா நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. காரைக்கால் அம்மையார் சொல்கிறார், இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அறவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பிறவாத இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறந்தால்தான் பிரச்சனை, பிறக்கலைன்னா நம்ம இறைவன் திருவடியிலே இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் இங்கே பிறவி எழுந்தோறும் சுகமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி கிடைக்கும்னா, தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். இந்த கலியுகத்தில் எந்த அளவுக்கு தவம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு செல்வம் கிடைக்குமா. இந்த 16 வகையான செல்வம், கல்யாணம் ஆன உடனே பெரியவங்க நம்மளை வாழ்த்துற வாழ்த்து, 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. அது மாதிரி இந்த 16 பெறுவதற்கு தவம் செய்யணுமா. எந்த அளவுக்கு நாம் எல்லாம் புண்ணியம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் செல்வத்தை அனுபவிக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி செல்வம்னா எல்லாம் இப்போ என்ன நினைக்கிறோன்னா, காசு பணத்தை மட்டுமே நினைக்கிறாங்க. காசு இருந்து பணம் இருந்து கையோ காலோ உடம்போ ஊனமாக இருந்தால் அனுபவிக்க முடியுமா? சுகத்தை அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி கை கால் எல்லாம் நன்றாக இருந்து வறுமை இருந்தால் என்ன பண்ணுறது? கொடிது இளமையில் வறுமை கொடிது, அவ்வை பிராட்டியார் சொல்கிறார். அப்படின்னா இந்த 16 வகையான செல்வத்தோடு மட்டும் இல்லாமல் வாழுகிற வரைக்கும் நமக்கெல்லாம் எந்த ஒரு குறை அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லாமல் இருப்பதற்காக. ஏன்னா ஒரு காலத்தில் மார்கழி மாதம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவ்வளவு பேர் வருவாங்க. அவ்வளவு பேர் உட்கார்ந்து எங்கள் குருநாதர் வாரியார் சுவாமிகள் பேசும் பொழுது அலைக்கடல்னு ரோடெல்லாம் இருக்கும். இன்றைக்கெல்லாம் கேட்பதற்கு கூட ஆள் கிடையாது, சொன்னாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லாரும் வேண்டுவது என்னது? ஒரே ஒரு கேள்வி தான் எல்லார் மனசுலேயும் வரும். விழுந்து சாமி கும்பிட்றோம், ஆனால் இறைவன் ஏதோ ஒரு துன்பத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்குறார் அப்படின்னு. ஆனால் இந்த 30 நாளும் தொடர்ந்து நாம் பார்த்திங்கன்னா நாளையோட மார்கழி நிறைவு அடைய போகிறது. இந்த மார்கழி மாதத்தில் இந்த 30 நாளும் நம்மால் முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு பாசுரத்தை பாடி, ஏதாவது ஒரு பொருளை சிந்தித்து இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமே ஆனால் வர இருக்கக்கூடிய 11 மாத காலம் சுகமாக வாழலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே மாதிரி இறை நாமத்தை எவ்வளவு முக்கியமாக சொல்கிறோமோ அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் தான தர்மத்தையும் செய்யணுமா. இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய புண்ணியத்திற்கு ரொம்ப சிறப்பு. தான தர்மம் செய்கிறது அவ்வளவு புண்ணியமா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பைத்தான் திருப்பாவை திருவெம்பாவையும்
நமக்கு எடுத்து சொல்லுது. வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக பாடி கொடுக்கப்பட்ட ஒரு திருவருள். அதனால் இறைவனுடைய கருணையினால் 17வது பாடல் திருவெம்பாவை. செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாது ஓர் இன்பம் நம் பலாதா கொங்கு உன் கரும் குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்களுக்கு ஆர் அமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இறைவனுடைய கருணையினால் செங்கவன், அதாவது எப்பொழுதும் பார்க்கடல்ல படுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான், அவருக்கு கண் எப்பொழுதுமே சிகப்பாக இருக்கும். நீங்கள் நீச்சல் விளையாட்டு விளையாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னவா இருக்கும்? கண்ணு சிவந்திருக்கும். அதனால் இங்கே சொல்கிறார், செங்கண் அவன்பால், செம்மையான கண்களை உடைய பெருமான், திருமாலாக இருக்கக்கூடிய பெருமான். அப்படி திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் திசை முகன்பால், ஒவ்வொரு திசைக்கு ஒரு ஒரு முகம் இருக்கக்கூடிய பெருமான் பிரம்மதேவர், படைக்கும் கடவுள். இவங்க 2 பேர் அல்லாது 33 தேவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. செங்கண் அவன்பால் திசை முகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாது ஓர் இன்பம் நம் பலாதா. இறைவன் கொடுப்பதற்கென்றே இருக்கக்கூடிய பெருமான் நம் சிவபெருமான். அந்த சிவபெருமான் மனம் பொருந்திய கூந்தலை உடையவளே திருமால் நான்முகன் தேவர்கள் ஆகிய இடத்தில் வேறெங்கும் இல்லாத இன்பம் நம்மிடத்திற்காக அவன் நம்மை, சிவபெருமான் மட்டும் என்ன பண்ணுறாரா, குற்றமே குணமாக கொள்ளினம். தப்பு கூட குழந்தைகளுடைய குணம்னு நினைப்பாராம். அது மட்டும் இல்லை, பிரம்மா கிட்ட சண்டை போடுவாராம். பிரம்மா சொல்கிறாராம், சுவாமி நாங்கள்லாம் தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறோம். பிரம்மா என்ன தண்டனை கொடுக்குறாருன்னு யாருக்காவது தெரியுமா? என்ன தண்டனை கொடுக்குறார்? நம்ம தலையெழுத்தை எழுதுகிறார். அது எப்படி எழுதுகிறாரா? அவரவர்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்றார் போல எழுதுகிறார். அவங்கவங்க செய்த புண்ணியத்துக்கு ஏற்றார் போல. அப்போ அந்த அவரவர்கள் செய்யக்கூடிய புண்ணியமும் பாவம் இது 2ம் சேர்த்து தான் தலையெழுத்து எழுதப்படுகிறது. முன் ஜென்மத்தில் என்ன செய்தோம், அப்பா அம்மா என்ன செய்தாங்க, ஏன்னா நமக்கு சொத்து சேர்த்து வைக்கணுன்றதுக்காகவே சில அப்பா அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, இன்னும் சில பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியதையெல்லாம் செய்கிறோம். ஆனால் அது மட்டுமா அப்படின்னா இல்லை, என்ன பண்ணுறோம், அடுத்தவர்களுக்கு உரிய பொருளையும் நமக்குரியதாக ஆக்கி கொள்ளுகிறோம். இப்படி எல்லா தவறுகளும் செய்து நமக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுனால இப்போ நம்ம தலையெழுத்தை எழுதக்கூடிய பிரம்மா என்ன பண்ணுறார், அதற்கேற்றார் போல தலையெழுத்தை எழுதுகிறார். ஏன்? பாவத்திற்கு ஏற்றார் போல தலையெழுத்தை எழுதி அந்த பாவத்தையும் சேர்த்தே அனுபவிக்கும்படியாக கொடுத்துடுறார். அப்போ அவரும் தண்டனை கொடுக்குறார். திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் தசவதாரம் எடுத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு அவதாரத்திலையும் இரண்யன் இரண்யாட்சன் கொன்றிருக்கிறார். அதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியை பாதாள உலகத்தில் வைத்திருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராவணனை வதம் பண்ணியிருக்கார், கம்சனை வதம் பண்ணியிருக்கார், சிசுபாலனை வதம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி பரசுராம அவதாரத்தின் பொழுது அரச குலம் என்று சொல்லக்கூடிய குலத்தை 21 தலைமுறை கருவறுத்திருக்கிறார். 21 தலைமுறை வெட்டி 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 சமந்தக பஞ்சக மடு என்கின்ற இடத்தில் இந்த பரசுராமராக இருக்கக்கூடியவர் குருச்சேத்திரம், அந்த குருச்சேத்திரத்தில் சமந்தக பஞ்சக மடு, அந்த இடத்தில்தான் மகாபாரத யுத்தம் நடந்த இடம். கடைசியாக துரியோதனனும் பீமசேனரும் சண்டை போட்ட இடம். அந்த இடத்தில்தான் 21 தலைமுறை பரசுராமர் அரச குலத்தை அழித்து அப்பாவுக்கு திதி கொடுத்தார். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக கொடுக்கல. எதில் திதி கொடுத்தார்? உதிரத்தினால் திதி கொடுத்தார்.
உதிரத்தால் திதி கொடுத்துருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த உதிரத்தினால் திதி கொடுத்த ஒரு பெருமான் பரசுராமர். அப்போது எல்லாமே தண்டனை கொடுத்துருக்குறாங்க, எல்லாருமே தண்டனை கொடுத்துருக்குறாங்க. கடவுளாக இருந்தும் கூட செய்யக்கூடிய தவறுக்கு ஏற்றார் போல தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல சொல்கிறார், ஆனால் சிவபெருமான் அப்படி இல்லையா, கொடுக்க மாட்டார், அவ்வளவு எளிதாக யாருக்கும் கொடுக்க மாட்டார். கொடுத்தார்னா 21 தலைமுறை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவார். அப்போ யோசிச்சு பாருங்க, குற்றம் யார் செய்யணும் அதை மன்னிச்சிருவார். அப்போன்னா என்ன அர்த்தம், நீங்கள்லாம் கடவுளாக இருந்து குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. ஆனால் நான் எய்தவன் இருக்க அம்பை நோகலாம சிவபெருமான் சொல்கிறார். அம்பு எங்கிருந்து வந்தது, எவனோ ஒருவன் தொடுத்திருந்தாதான் அந்த அம்பு வந்து நம்ம மார்பகத்தில் படும். யாருமே தொடுக்காமல் அந்த பானம் எப்படி வரும், இவர் சொல்கிறார். அப்போது குற்றத்தை குணமாக பார்க்கக்கூடிய ஒரு பெருமான் சிவபெருமான். இப்போ அதுக்கு பதில் சொல்கிறார் இந்த இடத்துல. என்ன சொல்கிறார், எழுதிய பிரம்மா சரியான தலையெழுத்தை எழுதியிருந்தால் என் குழந்தை குற்றம் செய்யாது. சரி, காப்பாற்றக்கூடிய கடவுள் நாராயணர், அவன் 8 லட்சுமியை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துருக்கிறான். என் குழந்தை என்ன பண்ணுறது, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது. அப்போ அவன் திருடுறான், பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், அவனுக்கு அடுத்தவர்கள் பொருளை பார்த்து ஆசைப்படுறான். இது என் குழந்தை பேரில் என்ன தப்பு இருக்குது, யார் சொல்கிறது, சிவபெருமான் சொல்கிறார். அப்போ கருணை மிகுந்தவர்ன்றார், நான் சொல்லலை, மாணிக்க வாசகர் சொல்கிறார். என்னென்றார், மனம் பொருந்திய கூந்தலை உடையவளே திருமால் நான்முகன் தேவர்கள் அவர்கள் இடத்தில் இல்லாத எங்கும் இல்லாத இன்பத்தை நமக்காகவே தருவதற்காக சிவபெருமான் இருக்கிறார். அதுக்கு அடுத்து சொல்கிறார், அவன் சாதாரணமாக இல்லை, வேறு எங்கும் இல்லாத இன்பத்தை நமக்கு கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் குற்றங்களை நீக்கி குணம் கொண்டு. நாம் எல்லாம் சாதாரணமாக என்ன பண்ணுறோம், பிள்ளைகள் தப்பு செய்தால் சொல்லி சொல்லி காண்பிக்கிறோம், அப்பம்மா தப்பு செய்தால் சொல்லி காண்பிக்கிறோம், கணவர் தப்பு செய்தால் சொல்லி காண்பிக்கிறோம், மனைவி தவறு செய்தால் சொல்லி காண்பிக்கிறோம். அதே மாதிரி மருமகன் தவறு செய்தால் சொல்லி காட்டுறோம். ஆனால் சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் குற்றத்தை குணமாக கொல்லுகிறாராம். ஏன் எழுதினவன் சரியா இருந்தால் என் குழந்தை ஏன் தப்பு பண்ணுது, நல்ல தலையெழுத்தை எழுதி இருக்கணும்ல. அப்போ யார் பேர் தப்பு, பிரம்மா எழுதினவன் சரியில்லை, சரி அவன் தான் தப்பாக எழுதிட்டானே, அவங்க அப்பனாவது சரியாக இருக்கணுமா இல்லையா. 8 லட்சுமியை வச்சுக்கிட்டு ஏன் வேடிக்கை பார்க்கணும், கேட்குறத கொடுத்தா என் குழந்தை ஏன் தப்பு செய்ய போகுது, செய்யாதல்லவா அப்படின்னு சொல்லி வாதாடுறாராம். யாருக்காக, நமக்காக வாதாடக்கூடிய ஒரு பெருமான். அதைத்தான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார், எங்கும் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. அப்போ இறைவன் எவ்வளவு கருணை மிகுந்தவர்னு பாருங்க. இல்லங்கள் தோறும் எளிமையாக வராராம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை எளிய வந்த பெருமானை. யார் சொல்கிறது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். எளிய வருவார், கூப்பிட்டா உடனே வருவாராம் சிவபெருமான். அதை இங்கே சொல்லி சொல்கிறார். செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ. உலகத்தில் எத்தனை வகையான நல்லது இருக்குமோ அவ்வளவையும் கொடுக்க வல்ல ஒரு பெருமானா. சாதாரணமாக நினைக்காதீங்க, சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் முக்தி தரக்கூடிய ஒரு பெருமான். சாதாரணமாக முக்தி தருவார். அவருடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லக்கூடியதை எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குமா. இந்திராணி ஒரு கிளி வளர்த்தா. அந்த கிளிக்கு இறைவன் மோட்சத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு ஆயுள் முடிய போகுது. இந்திராணி என்னென்னலாம் சொல்லுவாலோ அதை திருப்பி ரிட்டன் சொன்னது அந்த கிளிப்பிள்ளை. அந்த கிளி
இந்திராணி என்னென்ன சொல்லி கொடுப்பாலோ அவ்வளவும் சொல்லும். அப்படி அவ்வளவும் சொல்லி கொண்டிருந்தது. திடீர்னு உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிர் பிரிய போகிற தருவாய். இந்திரனுடைய மனைவின்றதுனால உடனே இந்திரன்கிட்ட சொன்னார், இந்த கிளி பிழைக்கலைன்னா நான் செத்து போயிடுவேன்னா. மனைவி வருத்தப்பட்ட கணவர் சும்மா இருக்க முடியுமா? சாதாரணமாக பூமியில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் வருத்தப்பட்டாங்கன்னா, அம்மா நீ ஒன்றும் வருத்தப்படாத, உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் வாங்கித்தரேன், நீ எதுக்கு வருத்தப்படுற அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன்மார்கள். அப்போ இந்திரன் எப்படி இருப்பார்னு யோசிக்கணும். அவர் பார்த்தாருமா, நீ ஒன்றும் வருத்தப்படாதே சுவாமி, இந்த கிளி உயிரை எப்படியாவது காப்பாற்றுங்க. சரி, இங்கேருந்து என்ன பண்ணலான்னு பார்த்தார். தலையெழுத்து எழுதியவர் பிரம்மா இல்லையா, நேராக பிரம்மா கிட்ட போனார். பிரம்மா சொல்கிறார், இந்த தலையெழுத்து எழுதுறது எனக்கே தெரியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக ஏதோ இப்படி உக்காந்தெல்லாம் எழுதுறது கிடையாது. இந்த கை ரெண்டும் பின்பக்கம் கட்டிகிட்டு இருக்கும். அப்படி தான் தலையெழுத்து எழுதுகிறார் பிரம்மா. ஏன்னா முன்னாடி பார்த்து எழுதினார்னா அவருக்கு என்னென்னு தெரிஞ்சார்னா, நம்ம ஆட்களுக்கு ஒரு மாதிரி, சொந்தக்காரருக்கு ஒரு மாதிரி, வேண்டியவங்களுக்கு ஒரு மாதிரி, வேண்டாதவங்களுக்கு ஒரு மாதிரி, இப்படியெல்லாம் எழுத முடியும் இல்லையா. அதனால் இந்த கை பின்பக்கம் கட்டப்படுகிறது. அதன் மூலியமாக தான் இந்த தலையெழுத்தை எழுதுகிறார். அப்படி எழுதுவார்னு சொல்லப்படுகிறது, தெரியல. அப்படி எழுதுகிற பொழுது அந்த தலையெழுத்தை எழுதிட்டே வருவார். ஆனால் அவருக்கு தெரியாது எப்படி எழுதுகிறார், என்ன வருதுன்றதும் தெரியாது. அந்த ஓலையை கட்டி தொங்க விட்டுருவாங்க. அந்த ஓலை ஆயுள் முடிந்து விட்டால் அதுவாக அருந்து கீழே விழும். அதை கொண்டு யமன் கொண்டு வந்து அவருக்குரிய நாட்களில் வச்சு பிடிக்க ஆரம்பிச்சிருவார். இது நடக்கக்கூடிய இயல்பு. இப்போ நேராக பிரம்மா கிட்டே போனார். சுவாமி, இந்த கிளியினுடைய உயிர் எப்போ எப்படி பிரியும், என்ன எழுதியிருக்கிறீங்கப்பா, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? வேணும்னா எங்கள் அப்பா காக்கும் கடவுள் திருமால், அவருக்கு தெரிஞ்சால் தெரியலாம், வாங்க வேணா போய் காப்பாற்றலான்னு அவர்கிட்ட கேட்கலாம். திருமால்கிட்ட போனாங்க. திருமால் சொன்னார், அப்பா காப்பாற்றுறதுன்னா காப்பாற்றலாம், ஆனால் தலையெழுத்து எப்போ முடியும்னு எனக்கு எப்படி தெரியும், எனக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது. சரி, இதுக்கெல்லாம் தலைவர் யார்? ஈசன், வாங்க போகலாம். நேராக சிவபெருமான் கிட்டே போனார். இந்திரன் அழுதார். இந்திரன் அழுததை பார்த்து பிரம்மா அழுதார். பிரம்மா அழுதை பார்த்து நாராயணன் அழுதார். நாராயணன் அழுறதை பார்த்து சிவபெருமான் சொல்லிட்டார், யாரும் அழ வேண்டாம், இது அவ்வளவையும் ஓலை அருந்து விழுறதுக்கு முன்கூட்டி யமலோகத்துக்கு போய் அந்த யமலோகத்தில் இருக்கக்கூடிய ஓலையை எடுத்து பிரம்மா கூடவே வராரு இல்லையா, தலையெழுத்தை மாற்றி எழுதிடலாம், தலையெழுத்தை மாற்றி எழுதிடலாம். சரி வாங்க எல்லாம் புறப்படுவோம். யார் இப்போ? இந்திரன், பிரம்மா, நாராயணர், சிவபெருமான் 4 பேரும் போனாங்க யமலோகத்துக்கு. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு எளிதாக வருவாரா சிவபெருமான்? வரமாட்டார். ஆனால் ஒரு கிளியினுடைய உயிரை காப்பாற்றணும்னு சொன்னதான் அவரும் வரேன்றார். இப்போ 4 பேரும் யமலோகத்துக்கு போனாங்க. யமதர்மராஜா பயந்து போயிட்டார். நம்ம பதவிக்கு ஏதாவது ஆபத்தா, நம்ம சேரு ஆபத்து போலுக்குது. ஏன்னா எல்லாருக்கும் யமதர்மராஜா உட்கார்ந்துட்டு தான் எழுந்து நின்று தண்டனை கொடுப்பார். எல்லா ஜீவனுக்கும், எறும்பிலிருந்து, நாயிலிருந்து, நரியிலிருந்து, மனிதர்களிலிருந்து, தேவர்களிலிருந்து அனைத்து ஜீவன்களுக்கும் எழுந்து நின்று தான் தண்டனை கொடுப்பார். ஆனால் ஒருத்தர் இங்கிருந்து போனார் பூமியிலிருந்து, அவருக்கு மட்டும் உட்காந்துட்டே தண்டனை கொடுத்தார். தண்டனை கொடுத்து முடிச்சுட்டு சித்திரகுப்தர் கேட்டார், சுவாமி எல்லாருக்கும் எழுந்து நின்று தண்டனை கொடுத்தீங்க, இப்போ வந்தவருக்கு மட்டும் உட்காந்துட்டே தண்டனை கொடுத்தீங்களே என்னன்னார். அங்கே சேர் கிடைக்கலன்னு தாண்டா அவன் இங்கே வந்திருக்கிறான், நான் எழுந்து நின்று தண்டனை கொடுக்குற நேரம் பார்த்து ஏன் சேரில் அவன் உட்காந்துட்டா என்ன பண்ணுறது? அரசியல்வாதிக்கு மட்டும் உட்காந்துட்டு தான் தண்டனை கொடுக்குறான். நான் சொல்லலை, கதை அதில் இருக்கக்கூடிய யமலோகத்தினுடைய கதையில் சொல்லுகிற பொழுது சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போ யமலோகத்துக்கு வந்த உடனே பிரம்மா, நாராயணர், சிவபெருமான், இந்திரன் 4 பேரும் ஒன்றா வந்தால் யமனுக்கு எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. உடனே சொன்னார், சுவாமி வாங்க வாங்க, சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனேன்னார். ஏன்னா யமனுக்கு கொஞ்சம் பயம். திருக்கடையூரில் ஒரு உதைச்சிருக்கிறார். யார்? சிவபெருமான். யாருக்காக? மார்க்கண்டேயருக்காக ஒரு உதைச்சிருக்கிறார். அதனால் ஏற்கனவே பிளாஸ்டரி போட்டுனுக்கிறார், இன்னும் அந்த காயம் ஆறல. இப்போ 2ஆவதாக சிவபெருமான் வந்துக்கிறாரு. அப்போ ஒரு காலில் வந்தவர் இப்போ 2 காலில் வந்துக்கிறாரு.
இப்போ எதை உதைப்பாரோ தெரில. சுவாமி வாங்க வாங்கன்னு எழுந்து நின்று சுவாமி உக்காருங்க. இல்லை இல்லை உன் சேரெல்லாம் வேணாம், எனக்கு என் சேரே நான் உக்கார மாட்டேன், அடுத்தவங்க சேருக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். யார் சொல்கிறா? சிவபெருமான். சுவாமி 4 பேரும் ஒன்றா வந்துக்கிறீங்களே என்ன விஷயம்னார். ஒன்றும் இல்லை, இந்த இந்திரனுடைய மனைவி இந்திராணி இருக்கால்ல, ஆமாம், ஒரு கிளி வளர்த்துருக்கா. ஆமாம் சுவாமி, அந்த கிளி சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லும். அவ்வளவு ஒரு 10 வருஷம் 20 வருஷமாக அவள் வளர்த்துட்டா. அது மேலே பாசத்தை வேற அதிகமாக வச்சுட்டா. அது இப்போ இறக்கும் தருவாயில் இருக்குது. அதனால் அது தலையெழுத்தை மாற்றி எழுதலை. நான் 4 பேரும் ஒன்றா வந்திருக்கிறோம், வாங்க போகலாம். இப்போ யமன் சொன்னார், சுவாமி எனக்கும் அதை பற்றி தெரியாது சுவாமி. தினமும் இந்த யமலோகத்தில் ஒரு ஓலை விடும். அது எத்தனை ஓலை விழுந்தாலும் அந்த ஜீவன்களை போய் நான் பிடிச்சிட்டு வர வேலை மட்டும்தான் எந்து. ஓலையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள். அதை கொண்டு வந்து சித்திரகுப்தர்கிட்ட கொடுப்பாங்க. சித்திரகுப்தர் என்கிட்ட கொடுப்பார். நான் அதை கொண்டு போய் எங்கே இருக்குது அப்படின்னு பூலோகத்தில் தேடி கண்டுபிடிச்சி அதனுடைய உயிரை பிடிப்பேன். அதான் என் வேலை. சரி, இப்போது அந்த ஓலையில் இருக்கக்கூடிய அறை எங்கே, வாங்க சுவாமின்னு கூப்பிட்டு போனார். முதல்ல யமன், 2வதாக இந்திரன், 3வது பிரம்மா, நாராயணர், சிவபெருமான். இப்படி 5 பேர் ஒன்றா நுழையிறாங்க. இப்போ 5வரும் ஒன்றா நுழைந்து உள்ள நுழையவும் மேலேருந்து ஒரு ஓலை அருந்து கீழே விழுந்தது. கடகடன் அந்த வேலை செய்யக்கூடிய காவலர் ஓடி போய் அந்த ஓலையை எடுத்து யமன்கிட்ட கொடுத்தார். சுவாமி நீங்களே டைரெக்டாக வந்துட்டதுனால, நேரடியாக வந்துட்டதுனால இந்த ஓலையே நான் இன்னும் என்னன்னு படிக்கலை, யாருன்னும் படிக்கலை, நீங்களே படித்து பாருங்க. இப்போ அந்த ஓலையில் ஒரு விளக்கம் இருக்குது. என்னன்னா, இந்த கிளியை காப்பாற்ற போனாங்கல்ல யமதர்மராஜா, பிரம்மதேவர், நாராயணர், சிவபெருமான், இந்திரன் 5வரும் சேர்ந்து இந்த அறைக்கு என்றைக்கு வருகிறார்களோ அன்றைய தினத்தில் இந்த கிளியினுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று விதி எழுதப்பட்டிருக்கு. விதியை வெல்றது யாரால முடியும்? யோசிச்சு பாருங்க. விதியை வெல்லுபவர் ஒருவரும் இல்லை. விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க, அது தப்பு. அது எப்படி வெல்ல முடியுமா? விதியை மதிசூடிய சிவபெருமான் ஒருவரால் வெல்ல முடியும். ஏன்? அவர் தான் பிறப்பு இறப்பு இல்லாதவர். அப்போ இந்த 5 பேரும் அவங்கவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா அந்த கிளி உயிரோடு இருந்திருக்கும். இந்திரன் போய் பிரம்மா கிட்ட சொல்ல, பிரம்மா போய் நாராயணர்கிட்ட சொல்ல, நாராயணர் சிவன்கிட்ட சொல்ல, சிவபெருமான் யமன்கிட்ட சொல்ல, 5 பேரும் சேர்ந்து யமலோகத்தில் இருக்கக்கூடிய ஓலையினுடைய அறைக்கு செல்ல, ஓலை அருந்து விட எடுத்து படிக்க உயிர் போச்சு. இப்போ யார் சொல்ல முடியும்? அப்போ இறைவனுடைய திருவிளையாடலை யாராவது சொல்ல முடியுமா? 1000 நான் படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாதான்? ஒரு நான் படைத்த நம்மாலெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக எளிமையாக சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அதைத்தான் இங்கு சொல்லுகிறார். செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அந்த கிளிக்கு முக்தி கொடுத்தார். அது மாதிரி நம் இல்லங்கள் தோறும், சாதாரணமாக இல்லை, இந்த மார்கழி மாதம் 30 நாளும் வருவாராம் சிவபெருமான். எது? இல்லங்கள் தோறும் வீடு வீடா வந்து என்ன பண்ணுவாரா? என்ன நாம கேட்குறோமோ அதை இன்னருளை சுரக்கக்கூடிய பெருமான். அதை தான் அங்கே சொல்கிறாங்க. செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்களுக்கு 6 அமுதை பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈன்ற பெருமான். யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை அழுதது, ஒரு டம்ளர் பால் கொடுக்கலாம், ஒரு சொம்பு பால் கொடுக்கலாம், உங்கள் பாஷையில் சொல்ல போகனா 1 லிட்டர் பால் கொடுக்கலாம், இல்லை ஒரு 5 லிட்டர் கொடுக்கலாம், இல்லையா ஒரு 10 லிட்டராவது கொடுக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்? ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கும் இப்போ இந்த ஜென்மத்தில் கொடுத்துட்டு அடுத்த ஜென்மத்துக்கு அந்த குழந்தை எங்கே போவான்? பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் கொடுத்துட்டார். பார்க்கடலையே கொடுத்தார். அப்போ யோசி பாருங்க, என்ன கொடுக்கறதுக்குன்னு மனம் இருக்கணும். அந்த மனம் என்று சொல்லக்கூடியது சிவபெருமான இடத்துல இருந்தது. என் குழந்தை அழுதுட்டான், அதனால் என் தகுதிக்கு ஏற்றார் போல நான் கொடுக்கணுமா இல்லையா?
என் குழந்தை அழுதான். இப்போ என் தகுதி என்ன? நான் சிவபெருமான். அப்போ என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தானே நான் கொடுக்கணும், சாதாரணமாக கொடுக்க முடியுமா? ஆனால் அழக்கூடியவர் ஞான சம்பந்த பெருமான். அப்போ என்ன செய்வது? அவர் அழுதார்ன்ற அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டார். எதை? சாதாரணமாக இல்லை, கடல் கொடுத்தார். அப்போ வச்சுக்கோ. ஏன்னா அந்த ஜென்மத்துக்கு ஒரு ஜென்மத்துக்கு கொடுத்தா அடுத்த ஜென்மத்துக்கு யார் கொடுக்கறது? ஜென்மாந்தரத்துக்கு யார் கொடுக்கறது? நீ இருக்கின்ற வரைக்கும் இந்த பார்க்கடல் அமுதத்தை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுத்தார். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி மார்கழி மாதம் 30 நாளும் நம் இல்லங்கள் தோறும் வருகிறார். அப்போ இல்லங்கள் தோறும் வந்ததோடு மட்டுமில்லை, அமுது என்று சொல்லக்கூடியது எந்தெந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதை அறிந்து தெரிந்து ஆராய்ச்சி பண்ணி கொடுப்பாராம். அப்போ அவ்வளவு கருணை மிகுந்தவன்றார். நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ. நம்ம பெருமாள் சிவபெருமான், அந்த பெருமானை பாடணும். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி பாடணும். அப்போனா என்ன அர்த்தம்? எத்தனை முறை சொன்னாலும் இறைவனை திருப்பி திருப்பி அந்த சிவபெருமானை போற்றி சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய, அதனால தான் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே முதல்ல சொல்லக்கூடிய வாக்கு என்னது? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளையே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அப்போ இறைவனை பாடணுன்றார். அப்போ இங்கே இப்படி பாடுறாங்க எல்லாரும். அப்போனா என்ன அர்த்தம்? பாடினால் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். பாடினா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 63 நாயன்மார்களும் என்ன பாடியிருக்கிறாங்க? சிவபெருமானை தேவாரம் அப்படின்னு சொல்கிறோமே. தேவாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தெய்வத்தை பாடக்கூடிய பாடலுக்கு, தெய்வத்தை ஆராதனை பண்ணக்கூடிய பாடலுக்கு தேவாரம்னு பேர். சிவபெருமானை பாடக்கூடிய பாடலுக்கு தேவாரம்னு பேர். பெருமாளை பாடக்கூடிய பாடலுக்கு பிரபந்தம் அப்படின்னு பேர். அப்போது இந்த தேவாரத்தை பாடணுன்றார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே பாடணும். சொற்றுனை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்துள கட்டுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நமச்சிவாயவே பாடணும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் பாடணும். அப்போ இறைவனை ஏதோ ஒரு சொரூபத்தில் ஏதோ ஒரு நாமத்தை கொண்டு, ஒன்றுமே தெரிலனாலும் சிவான்னு சொல்லுங்க, இல்லை சிவாய நமன்னு சொல்லுங்க, இல்லை ஓம் நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ. ஏன் அவர் நலம் திகழ அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒரு குரங்கு, அந்த குரங்கு என்ன பண்ணுதான்? பசி, இரவெல்லாம் பசி, உணவு பகலெல்லாம் தேடினது, உணவு கிடைக்கல. அது என்ன பண்ணுதான்? இலையை பிச்சு பிச்சு போட்டுருக்கு. இரவெல்லாம் தூக்கம். ஏன்னா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். நமக்கு பசி இருந்தால் தூக்கம் வருமா? தூக்கம் வராது. பசி இருந்தால் தூக்கம் வராது. அதனால் பசியோடு இருக்கிற காரணத்தினால் அந்த குரங்குக்கு தூக்கம் வரல. இலையெல்லாம் அப்படி பிச்சு பிச்சு போட்டுட்டு இருந்தது. அன்னைக்கின்னு பார்த்து சிவராத்திரி அன்றைய தினத்தில் ஒரு 1 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் இதுக்கு அந்த வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பிச்சு போட்டது. அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் அம்பாளுடைய மடியில் தலை வச்சு அப்படி படுத்துட்டு இருந்தார். இந்த இலை போய் விழுந்த உடனே அம்பாளுக்கு கோபமாக பார்க்குறார். ஏன்னா சிவபெருமான் என் மடியில் தலை வச்சு படுக்கிறதே பெரிய விஷயம். அதில் இப்போ படுத்துட்டுருக்கிற நேரம் பார்த்து ஏதோ ஒரு குரங்கு இப்படி பிச்சு இலையை போடுதேன், கோபமாக எரிக்கிற மாதிரி பார்க்கலான்னு பார்த்த உடனே சிவபெருமான் சொன்னார், அம்பிகை, அவர் கண்ணை மூடிட்டு தான் படுத்துட்டுருக்கார், அம்பிகை கோபமாக பார்த்துடாதேன்னார். சுவாமி, அத்தி பூத்தது போல் நீங்கள் இன்றைய தினத்தில் இப்படி எதை அந்த மடியில் தலை வச்சுருக்கிறீங்க, இந்த நேரம் பார்த்தா அந்த குரங்கு இப்படி பிச்சு போடுதே, அம்மா விழுந்தது என்னன்னு பாருன்னார். சுவாமி, வில்வம் அது யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? இருவருக்குமே பிடிக்கும் சுவாமி. அப்போது
இன்னைக்கு என்ன நாள்? சிவராத்திரி. அப்போ இன்றைய தினத்தில் சிவராத்திரின்னா என்ன ஜாமம் சுவாமி? 3வது ஜாமம். இந்த ஜாமத்திலேயே ரொம்ப 3வது ஜாமம் தான் ரொம்ப சிறப்புக்குரியது. ஏன்? அப்போ தான் தூக்கம் மனிதர்களுக்கு என்ன பண்ணோம், அந்த 1 மணியிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் ரொம்ப தூக்கம் அதிகமாக வரும். அந்த 3வது ஜாமத்தை முடிச்சுட்டா 4வது ஜாமத்துக்கு தூக்கம் வராது. அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கடுமையானது அந்த நேரம். அந்த நேரத்தில் இன்றைய தினத்தில் இந்த வில்வத்தை நம்ம மேலே அந்த குழந்தை போடுறான்னா அவனை நீ எப்படி பார்க்கணும்? கருணையோடு அல்லவா பார்க்கணும், கருணையோடு பார்க்கணும் இல்லையா? அதனால் கருணையோடு பாருங்க. அப்படி பார்த்த பொழுது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். எது? அபிராமியினுடைய கடைக்கண் பார்வை அப்படி பட்டு விட்டதுனால நல்லன எல்லாம் தரும். இப்போ இங்கே சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறாங்க? அங்கன் அரசை அடியோங்களுக்கு ஆர் அமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ. அப்போ அர்த்தநாரீஸ்வர சொரூபமாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். என பாதி உமையவளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த கருணை பார்வை எப்படி இருக்கும் பாருங்க. அபிராமியினுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே பட்டுவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது சாதாரணமாக இருக்குமா? நல்லன எல்லாம் தரும். உலகத்தில் எத்தனை நல்லது இருக்கோ அத்தனை நல்லதும் நமக்கு கிடைக்குமா? நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். திருவடிகளே, அதாவது மனம் பொருந்திய கூந்தலை உடையவளே, திருமால் நான்முகன் தேவர்கள் அவர்களிடத்தில் இல்லாத வேறெங்கும் இல்லாத இன்பம் சிவனிடத்தில் உண்டு. அந்த சிவபெருமான் நம் குற்றங்கள் அனைத்தையும் நீக்கி நம் இல்லங்கள் தோறும் இப்பூமியிலே இவ்வுலகில் வந்து வீடுகள் தோறும் எழுந்தருளி தன்னுடைய செந்தாமரை போன்ற பொன்மயமான பாதம். இந்த பாதத்தை சாதாரணமெல்லாம் சொல்ல முடியாது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகனடி வெல்க இறைவனடி. அப்போ சொல்லுகிற பொழுது இவரே முதல்ல இருந்து சொல்லும் பொழுது என்ன பண்ணுவார்? திருவடியை மீண்டும் மீண்டும் சொல்லி இருப்பார். அப்போ இங்கே சொல்லுகிற பொழுதும் அதே மாதிரி சொல்கிறார். அந்த இப்பயும் சொல்வாங்கல்ல, அடி உதவுவது போல. அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. அது அடின்னா இந்த அடி இல்லை. எந்த அடி? இறைவன் திருவடி உதவுவது போல. ஏன்? மாலும் அயனும் காணாத மலையனை நம்ம அறியலான்னு சொல்லுவது போல அந்த திருமாலாக இருக்கக்கூடியவர் திருவடியை தேடி காண முடியாத பொழுது சிவபெருமானிடத்தில் தன்னைத்தானே மன்னித்துக்கொள் இறைவான்னு கேட்ட உடனே உனக்கே பூமியில் உருவ வழிபாடு உண்டாகட்டும்னு கருணை பண்ணார். 2000 வருஷம் எந்த வேலையும் செய்யாமல் இருந்த திருமாலுக்கு அப்படி ஒன்று கொடுத்தார். அதனால தான் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் என்ற பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மண்லிய தில்லை தன்னோல் அப்படின்னு சொல்லு. அப்போ அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி இந்த சிவபெருமான். அதனால அவருடைய பாதார விந்தத்தை வாழ்த்தணுமாம், அவரை கண்ணாறு காண வேண்டுமா. அதனால பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இப்போ எல்லா பெண்களும் சேர்த்து நீராடுகிறார்கள். அப்படி நீராடி விட்ட பிறகு அடுத்ததாக இருக்கக்கூடிய 18வது பாடல். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தோகை வீறு அற்றால் போல் கண் ஆர் ரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாகி அழியாய் பிறங்கு ஒளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகி கண்ணார் அமுதமும் ஆகி நின்றான் கலல் பாடி பெண்ணே இப்பும் புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். 18வது பாடல் இது. இப்போ அந்த 18வது பாடலில் சொல்றார், பெண்ணே திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் பேருடி பிடம்பாக இருக்கக்கூடிய பெருமான். திருவண்ணாமலை தலம் என்று சொல்லக்கூடியது இன்னைக்கு நேற்று தோன்றியது கிடையாது. அப்போ எப்போ தோன்றியது?
5 லட்சம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாக ஒரு ஜோதி பிளம்பாக தோன்றியது. எரிமலைன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த எரிமலையாக தோன்றியது தான் இன்னைக்கு பாறையாக இறுகி இருக்கின்றது. அப்போ அந்த பாறையை கொண்டு போய் நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்த பொழுது அணுவுக்குள் அணுவாக இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த பாறையினுடைய துகள்ல 100 டிகிரி செல்சியஸ் இருந்தது. எது? வெப்பம். நான் சொல்லல, அறிவியல் ஒத்துக்கொண்டது. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, இது எவ்வளவு ஆண்டு காலம் இறுகி இருக்கிறது அப்படின்னாங்க. 5 லட்சம் ஆண்டு காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 5 லட்சம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாக எரிமலையாக இருந்த ஒரு பெருமான் தான் சிவபெருமான். அதுதான் நெருப்பு தலம் திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடியது. அப்படி அந்த திருவண்ணாமலை தலத்தில் பேரொளியாக பிளம்பாக இருக்கக்கூடிய பெருமான். ஏன்? நம் மனங்களில் இருக்கக்கூடிய இருள் என்று சொல்லக்கூடியதை விளக்கக்கூடிய ஒரு பெருமான் ஒன்று. இன்னொன்று, நாம் படக்கூடிய துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு பெருமான் ஒன்று. இன்னொன்று, இந்த நெருப்பில் போட்டால் எதுவுமே மிச்சம் வராது. நீரில் போட்டால் கூட எங்கேயாவது அடித்து கொண்டு போய் ஒரு ஓரம் நிறுத்திட்டு போயிடும். ஆனால் நெருப்பு எரிச்சு சாம்பலாக்கிடும். அப்போது திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரனுடைய அடியை வணங்கக்கூடியவர்களுடைய துன்பம் எப்படி இருக்கும்? நெருப்பில் பட்ட தூசு போல விபூதியாக போயிடுமா. அதைத்தான் இங்கு சொல்லுகிற விதமாக, பெண்ணே திருவண்ணாமலையில் இறைவன் பேரொளி பிளம்பாக இருக்கின்றான். அவன் திருவடி தாமரையில் விழுந்து தேவர்கள் வணங்கும் பொழுது, இப்போ திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் வணங்குறாங்க. யாரு? தேவர்கள். 33 கோடி தேவர்கள். உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 பேர். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள். 33 கோடி தேவர்கள். இப்போ அந்த 33 கோடி பேரும் போய் தங்கள் தலையில் வைத்திருக்கக்கூடிய கிரீடம், அதாவது முத்து, மாணிக்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், மரகத பச்சை, இப்படி போன்ற கற்கள் பதுக்கி வைத்த இருக்கக்கூடிய கிரீடம் அது. அந்த கிரீடத்தோடு போய் சிவபெருமானுடைய பாதத்தில் அந்த விழுந்து வணங்குறாங்களாம். அப்படி வணங்குகின்ற பொழுது அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒளியாகப்பட்டது சிவபெருமானுடைய பாதம் பட்ட உடனே ஒளி மங்கி போச்சு. அப்போ சிவபெருமானுடைய பாதம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது யோசிக்கணும். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. தாமரையில் விழுந்த தேவர்கள், திருவடி தாமரையில் விழுந்த தேவர்கள் வணங்கும் பொழுது அவர்களுடைய மகுடங்களில் பதுக்கி இருக்கக்கூடிய பெற்றுள்ள பல வகையான ரத்தினங்கள், தோகைகள், இவற்றில் ஒளி மங்கிவிட்டது. அந்த ஒளி இழந்து அது வீறு அற்று விடுகின்றது. அவை போல இருள் நீங்கும்படியாக கதிரவன் எழுந்தவுடனே, இவ சூரியன் கிழக்கு உதிக்கிறது. அப்படி உதிக்கும் பொழுது பகல்ல விண்மீன்கள் தெரியுமா? நட்சத்திரம் தெரியுமா? பகல்ல நட்சத்திரம் எப்படி தெரியும்? சந்திரனுடைய ஒளி இருக்கின்ற பொழுது என்ன தெரியும்? நட்சத்திரத்தை பார்க்கலாம். வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கலாம். சூரியனுடைய ஒளி இருக்கின்ற பொழுது நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா? ஆனால் நட்சத்திரம் சூரியனுடைய ஒளி வந்தால் என்ன ஆகிடும்? அது மறைந்து போயிடும். எதில்? இந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் அது மறைந்து போயிடும். ஆனால் அது எப்போவுமே எங்கே இருக்குது? வானத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆனால் சந்திரனுடைய ஒளி என்று சொல்லக்கூடியது குளிர்ச்சி பொருந்தியது, அது என்னவாக இருக்கக்கூடியது. அதனால் நட்சத்திரத்தினுடைய ஒளி நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் சூரியனுடைய ஒளி என்று சொல்லக்கூடியது அது எவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடியது, அது நெருப்பு பிழம்பை போன்றது. அதனால் விண்மீன்களினுடைய ஒளியாக இருக்கக்கூடியதை நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுபோல
1 கோடி சூரியனான்னா பரவாயில்ல, 1000 கோடி சூரியர்களை ஒன்று சேர்த்து உரல்ல போட்டு இடிச்சு அதை உருக்கி அதுக்கப்புறமா அதை ஊற்றினாங்களாம். எதை? சிவபெருமானுடைய பாதத்தை. 1000 கோடி சூரியர்களை பிடிச்சி அதை பொடிச்சு அதை உருக்கி ஊத்துனா எப்படி பிரகாசமாக இருக்கும்? தக 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 தகன்னு இருக்காது? அந்த மாதிரி இருக்குமா சிவபெருமானுடைய பாதம். அப்போ சூரியனுடைய ஒளிப்பட்டு எப்படி விண்மீன்களுடைய ஒளி மங்குகிறதோ அதுபோல தேவர்களுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த நவரத்னத்தினுடைய ஒளி சிவபெருமான் பாதத்தில் ஏற்படக்கூடிய ஒளியை காட்டிலும் மங்கி விடுகிறது, அதில் மறைந்து போகிறது அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றா, விண்மீன்கள் ஒளி இழந்து மறைந்து விட்டன, பொழுது விடிந்து விட்டது, இறைவன் பெண் ஆண் அழி 3மானவன். இப்போ ஒரு கேள்வி உங்க மனசுல தோணும். ஆணாக இருக்கிறார் சரி, பெண்ணாக இருக்கிறார் சரி, அலியாக இருக்கிறார். நான் சொல்லல, மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். நீங்க வணங்குறீங்களே சிவலிங்க சொரூபம், அது என்ன சொரூபம்? ஆண் பாதி பெண் பாதி, ஆண் பாதி பெண் பாதி. கீழே இருக்கக்கூடிய ஆவுடை எது? பெண்ணு, அம்பாள். மேலே இருக்கக்கூடிய சிவலிங்க சொரூபம் எது? ஆணாக இருக்கக்கூடிய சிவபெருமான். இருவரும் சேர்ந்த சொரூபம் அர்த்தநாரீஸ்வர சொரூபம். அந்த அர்த்தநாரீஸ்வர சொரூபம் தான் அலி சொரூபம். ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, இரண்டும் கலந்த ஒரு சொரூபம் அர்த்தநாரீஸ்வர சொரூபம். அந்த சொரூபத்தை இங்கு நினைவுபடுத்துறார். அப்போ பிரதோஷ காலத்தில் வலம் வரக்கூடியவர்னு ஒருவர் இருப்பார் பார்த்தீங்களா, உற்சவர். ஊரை சுத்துறவருக்கு பேர் உற்சவர்னு பேர். ஊரை சுத்துறவருக்கு பேர் உற்சவர்னு பேர். அவர் தான் ஊரை சுத்த முடியும். மூலவர் ஊரை சுத்த முடியுமா? முடியாது. ஏன்? மூலவரை 12 வருஷத்திற்கு ஒரு முறை தான் பிரதிஷ்டை பண்ண முடியும். அவரை தூக்கிட்டு சுத்தலாம் முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அவரை மாதிரியே இவரை பாவித்து இவருக்கும் அபிஷேக ஆராதனை பண்ணி அலங்காரம் பண்ணி அந்த ஊரை வலம் வருவது. எதுக்காகன்னா, மூலவருடைய திருவருள் உற்சவர்கிட்ட வாங்கி உற்சவராக இருக்கக்கூடியவர் நேரடியாக வீடு வீடாக போய் கொடுக்குறார். அவர்கிட்ட இருந்து வாங்கி இவர் கொடுக்குறார். அப்போ ஆணாகவும் சிவபெருமான் இருக்கின்றார், பெண்ணாகவும் சிவபெருமான் இருக்கின்றார், அலியாகவும் சிவபெருமான் இருக்கின்றார். நான் சொல்ல, மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். என்ன சொல்றார்? ஆணாகி பெண்ணாகி, அவரே சொல்றார், ஆணாகி பெண்ணாகி அலியாய் பிறங்கு ஒளி சேர். அப்ப அவரே ஆண். மரங்கள்ல ஆண் மரம் பெண் மரம் அலி மரம் 3 இருக்குது. ஆண் மரம் அரச மரம். இன்றைக்கும் நீங்கள்லாம் என்ன சொல்வீங்க? அரச மரத்தை சுத்த சொல்லுவாங்க தெரியுமா? இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு அதுக்கு ஒரு பழமொழியும் சொல்வீங்க, அரசனை நம்பி புருஷனை விட்டுவிட்டா அப்படின்பா. அதெல்லாம் அர்த்தம். தம்பதியருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பல வருஷம் குழந்தை இல்லை. ஒரு குருக்கிட்ட போய் கேட்டாங்க, சுவாமி குழந்தை பாக்கியம் இல்லை. அவர் சொன்னார், நாடி பிடிச்சு பார்ப்பாங்க அந்த காலத்தில். பித்த நாடி அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்த பித்தம் குறைய வேண்டுமானால் அரச மரத்தை சுத்தினா அது குறைஞ்சிருன்னுவாங்க. ஏன்னா 97.9% தூய காற்றை கொடுக்க வல்ல ஒரு மரம் அரச மரம். அந்த காற்று சுவாசிக்க சுவாசிக்க அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இறந்து விடுமா. அப்படிப்பட்ட மரத்தை வலம் வந்த ஆணுக்கும் நல்லது பெண்ணுக்கும் நல்லது. அதனால் அவர் சொன்னார், அம்மா கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்து நீ உங்கள் வீட்டுக்காரும் எதை சுற்றணும்? அரச மரத்தை சுற்றுங்கோன்ட்டார். 6 மாதம் சுற்றி முடிச்சுட்டு போனாங்க. மறுபடியும் அந்த யாருக்கிட்ட, அடியார்கிட்ட போனாங்க. அந்த மகான்கிட்ட போன உடனே அவர் பிடிச்சி பார்த்தார், எல்லாம் சரியாக இருக்கே, ஏன் இல்லை? மறுபடியும் ஒரு 6 மாதம், 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, ஒன்றும் இல்லை. இப்படி ஒவ்வொரு 6 மாதம் ஒரு தடவை போய் அந்த குருநாதரை பார்த்தாங்க. ஆனால் குழந்தை இல்லை. கடைசியாக போகுகிற பொழுது இந்த அம்மா மட்டும் போன, அவர் வரல.
எங்கம்மா உங்கள் கணவர் வரலையேன்னா, உன் கணவர் ஏன் வரலையேன்னு குரு கேட்டார். அதுக்கு இந்த அம்மா சொல்கிறா, சுவாமி 3 வருஷமாக நீங்கள் சொன்னீங்களேன்னு நானும் அரச மரத்தை சுற்றின்னு இருக்கேன், ஆனால் என்ன பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, கோபத்தில் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் அப்படின்னா. அப்படியா, சரி அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதே, கண்டிப்பாக உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்த முறை வரும்போது அவரை அழைச்சிட்டு வா. சுவாமி அவர் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். ஏம்மா அப்படின்னார். அந்த சாமியார் சொன்னாருன்னு நானும் 3 வருஷமாக சுற்றின்னு இருக்கேன், ஆனால் எனக்கும் ஒரு பாக்கியம் இல்லை. அப்போ அவர் கேட்டார், அவர் எங்கம்மா இருக்கார்? அவர் அவங்கம்மா வீட்டில் இருந்து அரச மரத்தை சுற்றுறார், நான் எங்கம்மா வீட்டில் இருந்து அரச மரத்தை சுற்றுறேன்னா. இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஏம்மா அரச மரத்தை நம்பி யாராவது புருஷ மரத்தை விடுவாளோ அப்படின்ற வந்த பழமொழி இந்த மரம்ன்றது போயிடுச்சு. கடைசியில் எல்லாம் என்ன பண்ணிட்டா, ஷார்ட்டா அரசனை நம்பி புருஷனை விட்டுவிட்டான்ட்டான். அதுக்கு வந்த பழமொழி தான் இந்த பழமொழி. அப்போது ஆண் மரம் என்று சொல்லக்கூடியது அரச மரம், பெண் மரம் என்று சொல்லக்கூடியது வேப்ப மரம். இன்றைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அம்பாலை வேண்டிட்டு இந்த வேப்பலையில் ஒரு வேப்பலை, இன்னொரு வேப்பலை ஒன்று இருக்கும். வேப்பலையிலேயே 2 வகை இருக்குது, தெரியாதா? இன்னொரு வேப்பலை இருக்குது. என்ன வேப்பலை அது? துலுக்க வேப்பலைன்னு சொல்லுவாங்க. அதனுடைய காயும் நல்ல கெட்டியாக இருக்கும், அதுவும் மஞ்சள் கலரில் இருக்கும், வேப்பலை மாதிரியே இருக்கும், கசப்பு அதிகத்தன்மை இருக்கும். இது பூக்கிறது போல் அதனுடைய பூவும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கலர் மாதிரி ஒரு மாதிரி பூத்துருக்கும். அந்த வேப்பலையைத்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தை இல்லாத பெண்களுக்கு அதை கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, அந்த கர்ப்பப்பையில் எப்படி அரச மரம் அதே மாதிரி செய்கிறதோ அதே மாதிரி இந்த வேப்ப மரமும் செய்யும். இந்த வேப்ப மரமும் செய்கிறதுனால 2 இனம் உண்டு வேப்பிலையிலே. அது மாதிரி அதை ஒரு 3 உருண்டை கொடுப்பாங்க பெண்களுக்கு. மாதவிடாய் காலத்தில் அந்த 3 நாள் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது திண்ணமாக இருக்கும். அது மாதிரி அரச மரம் என்று சொல்லக்கூடியதே என்ன மரம்? ஆண் மரம். பெண் மரம் என்று சொல்லக்கூடிய பெண் மரம் என்பது வேப்ப மரம். இது 2ம் உண்டு. அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது? ஆண் பாதி பெண் பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய மர வகையிலேயே உண்டு. அலிமரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் வன்னிய மரம். அதுதான் வன்னிய மரம். வன்னிய மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையாருக்கு சக்தி அதிகம். அந்த பிள்ளையாரை வணங்கினா நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? 3 மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும். வன்னிய மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையாரை வணங்கினா சிவபெருமான் பாதி, அம்பாள் பாதி, கீழே இருக்கக்கூடிய பிள்ளையார் 3 பேருடைய திருவருளும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா வன்னிய மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையாரை வணங்கினான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இங்கு சொல்றார். என்ன சொல்றாரா? அவரே என்னவாக இருக்கிறார்? ஆணாகியும் பெண்ணாகியும் அலியாகியும் இருக்கின்றார். அதுக்கு அடுத்து சொல்றார் விண்ணாகி மண்ணாகி. ஆகாயத்தலம் எது? சிதம்பரம் நடராஜ பெருமான். மண் தலம் எது? காஞ்சிபுரம். அப்போ 2மே இருக்காரா? 2 இடத்துலையுமே சிவபெருமான் இருக்காரா? இத்தனைக்கும் வேறாகி அவரே நீராக இருக்கார், அவரே நெருப்பாக இருக்கிறார், அவரே ஆகாயமாக இருக்கிறார், அவரே மண்ணாக இருக்கிறார். இதோட முடிச்சுட்டா? இல்லை. அவரே மரமாக இருக்கிறார், அவரே கொடியாக இருக்கிறார், அவரே பூமியில் வாழக்கூடிய 84 லட்ச யோனி பேதமாகவும் அவரே இருக்கார். அதை தான் இங்கே சொல்கிறார். என்ன பண்ணுறார்? விண்ணாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகி கண்ணார் அமுதமும் ஆகி. இத்தனை பொருளுக்கும் வேறு யாரான்னா சிவபெருமான். அதனால தான் முன்பே சொன்னேன், இந்த பிரதோஷம் என்று சொல்லக்கூடியது 5 வகை பிரதோஷம். அதில் நித்திய பிரதோஷம் தினமும் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நித்திய பிரதோஷம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிரதோஷம்
வளர்பிறையில் ஒரு பிரதோஷம், சுக்கில பட்சத்தில் ஒரு பிரதோஷம் வரும், கிருஷ்ண பட்சத்தில் ஒரு பிரதோஷம் வரும். இது 3. 4வது பிரதோஷம் சனி மகா பிரதோஷம். அதான் மகா பிரதோஷம், சனிக்கிழமை அன்றைய தினத்தில் வரக்கூடியது. இது அத்தனைக்கும் நாம் என்னவா இருப்போம்? நாம் எல்லாருமே இருப்போம். ஆனால் பிரளய பிரதோஷம் என்று ஒன்று வரும். அப்போ இந்த 84 லட்ச யோனி பேதமும் போய் எங்கே ஒடுங்குமா? சிவபெருமானுடைய லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய சொரூபத்துக்குள் போய் ஐக்கியமாயிடும். அப்போ அத்தனையும் மீண்டும் படைக்க வச்சு அதை காப்பாற்றி அதை மீண்டும் என்ன பண்ணுறார்? அருளை செய்து மறுபடியும் முக்தியும் கொடுத்து அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு பெருமானா யார் இருக்காரா? சிவபெருமான் இருக்கார். அதை தான் இங்கே சொல்கிறார், இத்தனைக்கும் வேறாகி. அப்பன்னா அங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கு ஒழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமும் ஆய். இப்போ இத்தனை பேருக்கும் அமுதமாக இருக்கிறார். அம்மா கொடுக்கக்கூடிய பால் கூட சில நேரத்தில் ஃபுட் பாய்சன். இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் குழந்தை தூங்கின்னு இருக்கும். அந்த குழந்தை தூங்கின்னு இருக்கும் பொழுது அவளுடைய மார்பகத்தில் தான் அது பால் இருக்கும். ஆனால் அந்த பால் கூட புளிச்சு இருக்குமா. இந்த பாட்டிங்க, அந்த காலத்து கிராமத்து பாட்டிங்க சொல்லுவாங்க, அடியே கொஞ்சோண்டு கறந்து ஊற்றி விட்டு பிறகு அந்த குழந்தைக்கு அந்த பால். அதனால தான் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டைம், அளவுன்னா என்னது? நேரம்னு அர்த்தம். நேரம் கடந்து போச்சனா மார்பகத்தில் இருப்பதனால அந்த பால் புளிக்காம இருக்குமா? அதுவும் புளிச்சு போயிடும். ஆனால் தாயினுடைய மடியில் இருக்கக்கூடிய பால் வேண்டுமானால் புளிக்கும். ஆனால் சிவபெருமானுடைய கருணையினுடைய பால் புளிக்காதுன்னு அர்த்தம். சிவபெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய திருவருளினுடைய பால் எப்பையும் புளிக்காது. அதைத்தான் நீங்கள் சொல்லாமல் சொல்கிறாராம். எது நம்ம எல்லாம் சொல்கிறோமே, பாலே என்னதை நஞ்சாயிடும் இல்லையா? அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், இங்கே கண்ணார் அமுதமும் ஆய் நின்றான் கலல் பாடி. அப்போ எல்லா ஜீவனுக்கும் உடம்பாக இருக்கக்கூடியவனும் சிவபெருமான், உயிராக இருக்கக்கூடியவனும் சிவபெருமான். அப்போ ரெண்டும் இருந்தாதான் இந்த உடம்புக்கு மரியாதை. இந்த உடம்பிலிருந்து உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடம்புக்கு மரியாதை இருக்குமா? இருக்காது. இந்த உயிர் மட்டும் தனியாக இருந்தால், இந்த உடம்பு மட்டும் தனியாக இருந்தால் உயிருக்கு மரியாதை இருக்குமா? இருக்காது. அப்போ ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் இல்லையா? அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உணர்வை தரவல்ல ஒரு பெருமான் சிவபெருமான். ரெண்டும் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பெருமான் யாரு? சிவபெருமான். உள்ளே இருக்கக்கூடிய எது? இந்த எலும்பு என்று சொல்லக்கூடியது, ஆன்மா என்று சொல்லக்கூடியது சிவபெருமான். இந்த சதை பிண்டம் இதெல்லாம் சக்தி தேகத்தில் இருக்கின்றது. அதனால தான் சொன்னார் ஆணாகி பெண்ணாகி. நம்ம உடம்பு கூறு என்று சொல்லக்கூடியது என்னவா இருக்கு? கண்ணுக்கு தெரியாத உயிர் சொரூபத்தில் சிவபெருமான் இருக்கிறார். கண்ணுக்கு தெரிந்த உடல் சொரூபத்தில் அம்பாள் இருக்கிறார். அம்பாளை காண முடியும், இறைவனை உயிரை காண முடியுமா? பார்க்க முடியுமா? கையில் பிடிக்க முடியுமா? கண்ணார பார்க்க முடியுமா? தெரியாது. அதை தான் சிவபெருமான். அதை தான் இங்கே சொல்கிறார். என்னது? கண் ஆர் அமுதம் ஆய் நின்றான் கலல் பாடி. அப்போனா என்ன அர்த்தம்? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் எங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானே. சிவபெருமானுக்கு ஈடு இணையான ஒரு தெய்வம் அது அப்படின்னா அது சிவபெருமான். வேறு யாரையும் மாற்றியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவரே என்னவாக இருக்கிறாராம்? ஒளியாக இருக்கிறார், ஊனாக இருக்கின்றார், ஆணாக இருக்கின்றார், பெண்ணாக இருக்கின்றார், ஒளியில் தரும் கதிராக அவரே இருக்கிறார், மதியுமாக அவரே இருக்கார், வானாகவும் இருக்கிறார், மண்ணாகவும் இருக்கிறார், அவற்றுக்கு இருக்கக்கூடிய வேறாகவும் அவரே இருக்கின்றார். கண்முன்னே காட்சி தரும் நிறைந்த அமுதமாக நிற்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை பாடி நிறைந்து நீராடலாம். அப்போ நீர் ஆடுகிற பொழுதே என்ன பண்ணணுமா?
பகவானுடைய நாமத்தை, சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி 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 ஆடணும். எப்படி சொல்லணும்? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி பாடணும். பாடிட்டே நீராடணுமா என்று சொல்லி இந்த 18வது பாடல் அப்படின்னு சொல்லக்கூடியதை மாணிக்கவாசக பெருமான் நிறைவு செய்கிறார். அப்படியே மாணிக்கவாசக பெருமான் நிறைவு செய்து விட்டார். நாளைய தினத்தில் 19வது பாடலை சந்திப்போம். இப்போ திரு பாவை ரொம்ப அற்புதமாக பாடி கொடுத்த, சூடி கொடுத்த சுடர்கொடி என்று சொல்லக்கூடிய பிராட்டியார். அப்படி சூடி கொடுத்த சுடர்கொடியாக இருக்கக்கூடிய பிராட்டியார் நமக்காக பாடி கொடுத்தது. ஆண்டாள் போல் கருணை பக்தி என்று சொல்லக்கூடியதை நாமும் செய்யணுமா? யார் செய்யணும்? பக்தியை நாமும் செய்யணும். அதனால தான் இந்த பெண்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பாவை நோன்பு இருந்தால் அந்த பகவானே நமக்கு கணவனாக வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானை போன்று திருவருள் இருக்கக்கூடிய கணவர் வருவார்வாங்க. அப்படி இல்லைன்னா பகவானை போன்று கருணையோடு இருக்கக்கூடிய கணவர் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் இங்கே சொல்கிறார். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றழைய என்மின் நங்கை மீர் போதார்கின்றார், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறடைய, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. அப்போ சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? சில்லென்று அழைக்கக்கூடிய, அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் எழுந்து வந்து வரல. அதனால் இவர் சொல்கிறார், எழுப்புவர் சொல்கிறார், ஏனடி இளங்கிளியே. என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டு பார்த்தா, பகவானுடைய நாமத்தை சத்தம் போட்டுன்னு சொல்லி பார்த்தா, ஊமையாக இருக்கிறியா செவிடாக இருக்கிறியான்னு சொல்லி பார்த்தா, அம்மா கிட்ட சொல்லி மாமீர் எழுப்புன்னு சொல்லி பார்த்தா, ஆனால் இன்னும் எழுந்து வரல. அதனால் சொல்லிட்டார். என்ன சொல்கிறார்? ஏனடி இளங்கிளியோ இன்னும் உறங்குதியோ. எழாத இருப்பவள் சொல்கிறார், பெண்ணே சில் என்று கத்தாதீங்கன்றார். ரொம்ப சத்தம்லாம் போடாதீங்க, கூப்பிடாதீர்கள், இதோ வந்து விடுகின்றேன். இப்போ தான் வாயை திறந்துருக்கிறா. என்ன சொல்கிற? ரொம்ப சத்தம் போட்டாலாம் கூப்பிடாதீங்க, அதனால் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. எழுப்புவர் சொல்கிறான், நீ மிகவும் கெட்டிக்காரி, நீ மிகவும் கெட்டிக்காரி. என்ன இவ்வளவு நேரம் வாய் திறக்கலை, இப்போதான் வாய் திறக்கின்றாய், நீ ரொம்ப கெட்டிக்காரி, உன் பேச்சுகளை முன்னமே அறிந்திருக்கின்றோம், உன் வாயையும் அறிவோம்ன்றாங்க. அப்போன்னா என்ன அர்த்தம்? இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாய் கொஞ்சம் அதிகம்னு அர்த்தம். இன்னொன்னையும் சொல்லலாம், பகவானை வணங்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப வாய் அதிகம்னு கூட சொல்லிக்கலாம் இல்லையா? அதனால் இங்கே சொல்கிறாங்க, எழுப்புவோர் நீ மிகவும் கெட்டிக்காரி, உன் பேச்சுகளை முன்னமே அறிந்திருக்கின்றோம், உன் வாயையும் அறிவோம். எடாதிருப்பவ சொல்கிறா, நான் கெட்டிக்காரிகள் நீங்களே ஆனாலும் சரி, நானே தான் ஆனாலும் சரி, உங்களை சொன்னாலும் சரி இல்லை என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது கடிச்சு சொல்கிறா. எழுப்புவோர் சொல்கிறாங்க, சீக்கிரம் நீ எழுந்து வா, இந்த கெட்டிக்காரத்தனம் உனக்கே அன்றி வேறு யாருக்கும் இருக்காது. அதனால் சொல்கிறா, வேறு என்ன வைத்திருக்கின்றாய், வேறு யாருக்கும் இருக்காது, இந்த கெட்டிக்காரத்தனம் உங்ககிட்டயே இருக்கு. எடாத இருப்புவள் சொல்கிறா, எல்லோரும் வந்து விட்டனரோ, எல்லாரும் வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறா. எழுப்புவோர் சொல்கிறாங்க, எல்லோரும் வந்து விட்டார்கள், வந்து நீ எண்ணிக்கொள், எல்லாரும் வந்துட்டாங்க, நீ வேண்டுமானால் வந்து எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, குவலைய பீடம் என்னும் வலிய யானையை கொன்றவனை
பகைவரின் செருக்கை அழிக்க வல்லானை மாயனை பாடு. என்ன, வெளியில் இருந்து இன்னும் அந்த பெண்கள் வந்து எழுந்து வரல. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றடை ஏன் மின் நங்கையர் மீர் போதார்கின்றேன். அதுக்கடுத்து சொல்றா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானே தானே ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையாய் எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து சொல்றா, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். ரொம்ப மாய வேலை செய்வார் பகவான். 18 முறை ஜராசந்தன் இடத்துல போர் தொடுத்திருக்கிறார். எத்தனை முறை? 18 முறை. 18 முறையும் பகவான் தோத்துட்டார். பகவான் நினைச்சா அவனை அழிக்க முடியாத, அழிச்சிருக்கலாம். ஆனா ஏன் அழிக்கலை அப்படின்னா, அவன் யார் கையால் சாகனம் என்று இருக்கின்றதோ அவன் கையால் செத்தால்தான் அவனுக்கு மரியாதை. இப்போ ஜராசந்தன் வேற யாரும் இல்லை, கம்சனுக்கு மாமனார். கம்சனை கொன்றுவிட்ட காரணத்தினால் மாமனாருக்கு கோபம் வந்துட்டுது. ஏன்? கம்சனுடைய மனைவிமார்கள் இப்போ வந்து வெள்ளைப்புடவை கட்டுறாங்க. தன் மகள் வெள்ளைப்புடவை கட்டியதை பார்க்கின்ற பொழுது எந்த அப்பாவுக்காவது கோபம் வராமல் இருக்குமா? இந்த ஜராசந்தனுக்கு பயந்து தான் பகவான் துவாரகையில் கடல் நடுவில் வீடு கட்டி வாழ்ந்தார். ஒரு முறையா 2 முறையா 18 முறை யுத்தம் பண்ணுகிறார். எத்தனை முறை? 18 முறை தோல்வி அடைஞ்சார். கடைசியா பார்த்தார், ராஜசூய வேள்வி என்று சொல்லக்கூடியதற்கு அவன் தடையாக இருப்பான் என்று தர்மர்கிட்ட சொன்ன உடனே, பகவானே அவனை யார்தான் அப்ப கொல்ல முடியும்? சம பலம் படைத்தவர் பீமசேனர். நாங்கள் 3 பேர் போகிறோம், அவங்ககிட்ட போய் யாச்சகம் கேட்குறோம். அப்படி யாசகம் கேட்கின்ற பொழுது, அந்த யாசகத்தை வாங்குற பொழுது யுத்த தானம் கேட்கலாம் அப்படின்னு இங்கிருந்து ஜராசந்தன் கிட்ட போனாங்க. அந்த ஜராசந்தன் அந்தன வேஷத்தில் போகிறாங்க 3 பேரும், அர்ஜுனர், பீமசேனர், பகவான். இப்படி 3 பேரும் போனவங்க அம்மா பிச்சாந்தேகி சொன்ன உடனே அங்கே இருக்கிற காவலர் சொன்னாங்க, ஐயா இருங்க கூப்பிட்றேன்னு ஜராசந்தனை கூப்பிட்டாங்க. ஐயா தானம் வேண்டுவதற்காக உங்ககிட்ட வந்துக்கிறோன்னாங்க. என்ன தானம்? யுத்த தானம் வேண்டும்னார். அப்போ தான் வந்திருக்கிறது பகவான் எம்பெருமான்னு தெரிஞ்சது. கிருஷ்ணா 18 முறை என்கிட்ட தோல்வி அடைஞ்சும் இன்னும் உனக்கு யுத்த வெறி அடங்கலையே. இப்போ நான் தனியாக வரல, 2 படையோடு வந்துக்கிறேன். யார்? 2 பேரோடு வந்துக்கிறேன். அப்படியே நீயே 18 முறை தோத்துட்ட. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 2 பேரை கூப்பிட்டு வந்தால் அவங்க தோற்க மாட்டாங்களே. அதனால் என்னை விட சின்னவன் அர்ஜுனன், அவங்ககிட்ட எனக்கு சண்டை போட விருப்பம் இல்லை. நீ ஏற்கனவே 18 முறை தோத்து விட்டாய், அதனால் உன் கூடவும் எனக்கு சண்டை போட விருப்பம் இல்லை. வேண்டுமானால் எனக்கு சம பலம் படைத்தவன் பீமசேனர், 2 பேரும் யுத்தம் செய்யணும். 2 பேரும் மாறி மாறி யுத்தம் செய்தாங்க. 2 பேரும் மாறி மாறி யுத்தம் செய்தாங்க. அப்படி 2 பேரும் மாறி மாறி யுத்தம் செய்த பிறகு எங்க அப்பதான் என்ன பண்றாங்க, பல முறை ஜராசந்தனை கொல்ல முற்பட்டார். ஆனால் கொல்ல முடியலை. கடைசியாக பீமசேனர் முன்னாடி ஒரு கோரப்புல்லை எடுத்து அதை கிழிச்சு 2ஆக கிழிச்சு, இந்த வலது பக்கம் இருக்கக்கூடியதை இடது பக்கமும் இடது பக்கம் இருக்கக்கூடியதை வலது பக்கமும் தூக்கி எறிஞ்சார். அதை பார்த்த குறிப்பால் உணர்ந்து கொண்ட பீமசேனர் அவனை 2ஆக பிளந்து வலக்கரத்தில் இருக்கக்கூடியதை இடது பக்கமும் இடக்கரத்தில் இருக்கக்கூடியதை வலது பக்கமும் எறிந்தார். அப்படி மாறி எறிந்த பொழுதுதான் அவன் மாண்டு போனான் அந்த ஜராசந்தன். அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், என்ன சொல்றாங்களா, மாயன் என்று சொல்லக்கூடிய வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை. அவரால் கொல்ல முடியலன்னா கூட அதற்குரிய உபாயத்தை சொல்லக்கூடிய ஒரு பெருமானாக இருக்கின்றார். ஏன்? ஜராசந்தனுடைய வரலாறு பீமசேனருக்கோ அர்ஜுனருக்கோ தெரியாது. ஜராசந்தனுடைய வரலாறு பீமசேனருக்கோ அர்ஜுனருக்கோ தெரியாது.
ஏன்? பிருகத்ரதன் என்று சொல்லக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். அவன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, 2 மனைவிமார்கள். அவன் என்ன பண்ணால் ஒரு முனிவர்கிட்ட போனான். சண்ட கௌசிகன் அந்த முனிவருடைய பெயர். அங்கே போய் அந்த முனிவருக்கு வேண்டிய தொண்டு செய்தார். ஏண்டாப்பா, நாட்டில் ஆட்சி பண்ணுறதை விட்டுட்டு காட்டில் எனக்கு தொண்டு பண்ணுறியேன்னு கேட்டார். சுவாமி, பிள்ளை இல்லாதவர்களுக்கு சொர்க்கம் இல்லை, எனக்கு கல்யாணமாகி இருந்தும் எனக்கு சொர்க்கம் கிடைக்க போகிறதில்லை, அதனால் காட்டுக்கு வந்தாவது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு சித்தர்களுக்கு தொண்டை செய்தாலாவது எனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு பார்ப்பதற்காக இங்கே தொண்டு செய்கிறேன்னார். அப்போ அந்த சண்ட கௌசிகன் என்று சொல்லக்கூடிய முனிவர் பெருமான் சொன்னார், உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னார். சுவாமி, எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும்னார். அதுக்கு அவர் என்ன பண்ணார், ஒரு மாம்பழத்தை கொடுத்தார், மாங்கனியை கொடுத்தார். இதை மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுன்னார். இவர் என்ன பண்ணிட்டார், 2 மனைவி நேராக பாதியை அறிஞ்சு என்ன பண்ணார், முதல் மனைவிக்கும் 2வது மனைவிக்கும் கொடுத்துட்டார். ஒரு பாதி வலக்கரம் ஒரு மனைவிக்கும், இன்னொரு பாதி இன்னொரு மனைவிக்கும் கரு தங்கியது. 2 பேருக்கும் 10 மாதம் கழித்து பிரசவ வலி வந்தது. பாதி பாதி குழந்தை பிறந்துட்டது. இது சொல்ல வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த குழந்தைய தூக்கி மதில் சுவருக்கு வெளியில் தூக்கி அந்த குழந்தைய போட்டாங்க 2 மனைவிமார்களும். இப்போ குழந்தைய போட்டதுனால அந்த காலத்தில் பிணம் தின்னக்கூடிய ஜாரை என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கி, அவள் செத்துப்போன பிணங்களை மட்டும்தான் தின்பாலே தவிர உயிரோடு இருக்கக்கூடியதை தின்ன மாட்டான். இவ என்ன பண்ணான்னா, பிணம் தின்பதற்காக வந்தவள் இந்த குழந்தைங்க 2 அழுதுட்டுருக்கு. ஒன்று இந்த பக்கம் இருக்குது, ஒன்று அந்த பக்கம் இருக்குது. ஒரு பாதியை தூக்கிட்டு இருக்கிறா, பார்த்தா அது அழுது, அந்த குரல் கேட்குது, அவளுக்கு உடம்பு முழுவதும் துடிக்குது. இது உயிரோடு இருக்குன்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு பாதி இங்கே இருக்குன்னா அப்போ அந்த காம்பவுண்டை முழுசாக சுற்றி வருவோன்னா அந்த மதில் சுவரை முழுசாக சுற்றி வந்தா, இன்னொரு பாதி அந்த பக்கமாக இருந்தது. 2த்தையும் எடுத்து பார்த்தா, இது வலக்கரம் இது இடக்கரம். 2த்தையும் என்ன பண்ணா, இப்படி ஒட்ட வச்சா ஒட்டிக்கிச்சு. நேராக ராத்திரி 12 மணி இந்தம்மா அந்த கேட்டை போய் தட்டுறா. நான் இந்த நாட்டு ராஜா பிருகத்ரதனை பார்க்கணும்னா. பார்க்கணும்னு சொன்ன உடனே அடுத்து பிருகத்ரதனை கூப்பிட்டாங்க காவலர்கள். ஐயா, யாரோ ஒரு பெண் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறா, அவள் அரக்கியாக இருக்கிறார். உடனே கீழே இறங்கி வந்தார். அம்மா என்னன்னார், இந்த குழந்தை உணுதா பாருன்னா. பார்த்தா அச்சு அசல் அவரை மாதிரியே இருக்கு இந்த குழந்தை. மனைவிமார் 2 பேரையும் கூப்பிட்டார். ஏண்டி கர்ப்பஸ்ரீயாக இருந்தீங்களே, குழந்தை எப்படி பிறந்தது? அது நேற்று நைட்டே பிறந்துட்டுது, பாதி பாதியாக பிறந்ததுனால அது பார்க்க அசிங்கமாக இருந்ததுன்னு தூக்கி போட்டுட்டோம். இப்போ இல்லை, பாரத காலத்திலேயே தூக்கி போடுற பழக்கம் இருந்துருது. பாதி பாதியாக தூக்கி போட்டாங்க. அப்போ உடனே அவர் பார்த்தார், பெற்ற தாய்க்கு இல்லாத இரக்கம் ஒரு பிணம் தின்னக்கூடிய பெண்ணுக்கு இருந்திருக்குல்ல. அவ நினச்சிருந்தா அந்த குழந்தைய கொன்னுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். செத்ததுக்கு அப்புறம் தானே அவளுக்கு தின்றது வழக்கம். கொன்னுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அவ்வளவு பசியோடு இருக்கக்கூடியவ சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அவள் சாப்பிடல. அவள் பார்த்தா இந்த நாட்டினுடைய அரசனுடைய குழந்தையா இருக்கும் போல இருக்குன்னு அவள் தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைய உயிரோடு கொடுத்துட்டா. அது மட்டும் இல்லை, சேர்த்து கொடுத்துட்டா. அந்த ஜாரை என்று சொல்லக்கூடிய பெண் சேர்த்ததனால், அரக்கி சேர்த்ததனால ஜராசந்தன் என்று அந்த அரக்கியினுடைய பெயரைத்தான் இவனுக்கு வச்சாங்க, ஜராசந்தனுக்கு வச்சாங்க. யாரு? அவருடைய அப்பா வச்சார். அம்மா, இனிமேல் உனக்கு இறந்த மிருகத்தை உனக்கு கொடுக்க சொல்கிறேன், நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவள் நினைவாக வைத்த பேர் தான் ஜராசந்தன். இந்த கதை அர்ஜுன பெருமானுக்கும் தெரியாது, பீமசேனருக்கும் தெரியாது. ஆனால் பகவானுக்கு தெரியும். ஜராசந்தன் பிறந்ததற்கு பின்னாடி தான் பகவான் பிறந்தார். ஆனால் ஜராசந்தன் வரலாறு எப்படி தெரிஞ்சிருக்கும்? முக்காலமும் உணர்ந்துதானே அவர் அவதாரம் இல்லையா? அதனால ஜராசந்தனுடைய வரலாற்றை அறிந்த பெருமான் தான் பீமசேனர்கிட்ட ஒரு கோரப்புள்ள கிள்ளி பாதி பாதியாக கிழிச்சு இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி எப்படி போட்டார்? வலக்கரத்தில் இருக்கக்கூடியது இடது பக்கம், இடக்கரத்தில் இருக்கக்கூடியது வலது பக்கம் மாறி எழிந்ததனால அவன் உயிர் பெறல, மாண்டு போனான். இந்த கதையை
கொன்றுவிட்ட பிறகு பகவான் சொல்றார் யாருக்கு? அர்ஜுனருக்கும் பீமசேனருக்கும். அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. அப்போ வல்லவனுக்கு ஒரு பழமொழி சொல்வீங்களே, புல்லும் ஆயுதம். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு அந்த பழமொழி எதுக்கு வந்ததுன்னு? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இல்லைன்னா 1000 வருஷம் சண்டை போட்டிருந்தா கூட பீமசேனரால் ஜராசந்தனை கொண்டு இருக்க முடியாது. ஆனால் குறிப்பால் உணர்த்தினார் இல்லவா பகவான், அதைத்தான் இங்கே சொல்றார். அப்பேற்பட்ட மாயன் யார் அவன்? பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர். அதனால அவரை பாடி நம்ம எல்லாம் நலம் பெறணும். 8 லட்சுமி நாயகன் இல்லையா? அவர் நினைச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? 8 லட்சுமியும் கிடைப்பான். இல்லைன்னா நமக்கெல்லாம் அதை விட இன்னொன்று, 1 லட்சுமி வந்தாவே நம்ம கண்ணு தெரிய மாட்டேங்குது. உண்டா இல்லையா? தனலட்சுமின்னு ஒன்று வந்தாவே நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு பெருமான் 8 லட்சுமி நாயகன். அதனால இந்த மார்கழி மாதத்தில் நாம அந்த மாயனை பாடினோமே ஆனால் வற்ற இருக்கக்கூடிய 11 மாதங்களிலும் அவன் 8 லட்சுமியோடு வீட்டுக்கு வந்து இன்னருள் என்று சொல்லக்கூடியதை நமக்கு தந்தருள்வார். மாய திருவிளையாடலை செய்யக்கூடிய ஒரு பெருமான். இன்னும் அவருடைய பெருமையை சொல்லணும்னா, ஒரு அம்மா இந்த நாகப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழத்தை வித்துட்டு வந்தா. யாரும் வாங்கலை. அதை வித்துட்டு போனாதான் அவளுக்கு சில குழந்தைகள் இருக்காங்க. உணவு அன்னைக்கு அதை வித்துட்டு போகும் பொழுது காய்கறி அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு போவாள். அன்னைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் யாரும் ஒன்றும் வாங்கலை. என்ன செய்வதுன்னு ரொம்ப சோகமாக வந்து உக்காந்துட்டா. அப்படி உக்காந்த உடனே அப்போ கிருஷ்ணர் வர்றார். அம்மா என்னம்மா யாரும் குழந்தை ஒன்றும் விற்கலடாப்பா, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கே? இல்லை, இதை விற்றாதான் எனக்கு 4 காசு கிடைக்கும், அந்த காசை கொண்டு போனாதான் என் வீட்டில் அடுப்பு எரியும், யாரும் இன்னைக்கு வாங்கலை. அப்படியா? என்கிட்ட காசு இல்லை, பழம் கொடுப்பியா? சரி, உன் ஆசை. குழந்தை, சின்ன குழந்தை பகவான். யாருக்கும் தான் அந்த பழம் பயன்படலை, யாரும் வாங்கியும் சாப்பிடல. இது நாளை இருந்தாலும் கெட்டு போயிடும் அல்லது ஏதாவது ஒன்று ஆகிவிடும். என் குழந்தையினுடைய பசியத்தான் என்னால் போக்க முடியலை. யாரோ பெற்ற குழந்தையினுடைய ஆசையாவது நிறைவேற்றி வைக்கலாம் இல்லையா? குழந்தை அந்த கூடையை காண்பிச்சு உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோன்னா. யாரு? அந்த அம்மா சொன்ன உடனே பகவான் சொன்னார், நான் சும்மாலாம் வாங்க மாட்டேன், ஏதாவது கொடுத்துட்டு தான் வாங்குவேன்னார். ஏதாவது கொடுத்துட்டு தான் வாங்குவேன்னார். இப்போ தானடா சொன்னேன் காசு இல்லைன்னு. பரவாயில்ல, நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், நீ உனக்கு எத்தனை பழம் பிடிக்குமோ அவ்வளோ எடுத்துக்கோ. இல்லை நான் ஏதாவது கொடுத்துட்டு தான் வாங்குவேன்னார். ஓடி போனார். அந்த யசோதை பானை அடுக்கி வச்சிருந்தா. அந்த ஒரு பானையாக இறக்கி பார்த்தார். அதில் நெல் மணிகள் இருந்தது. அவர் கை நிறைய அந்த நெல் மணிகளை அப்படி அள்ளிட்டு வந்து அந்த கூடையில் போட்டார். இப்போ நான் பழம் எடுத்துக்கவான்னார். இது போடுறதுக்கு முன்கூட்டியே நான் உன்னை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன், இதை போடுறதுக்கு முன்கூட்டியே நான் உன்னை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன், இப்போ ஏன்டா என்கிட்ட கேட்டுருக்க? அதை தான் எனக்கு தேவையான நெல்மணியே கொடுத்துட்டியே, அதனால் நீ எடுத்து. இந்த பழத்தை எடுக்கும் பொழுது பகவான் அப்படி வாயில் வச்சார். அந்த பழத்தை அவர் கையினால் போட்ட நெல் மணிகள் முத்து வைரம் வைடூரியம் கோமேதகம் வைரம் வைடூரியமாக மாறி போச்சு. அது நெல் மணியாக இருந்ததெல்லாம் வைரம் வைடூரியம் தங்கம் கோமேதகமாக மாறிச்சு. அவருடைய விளையாட்டை என்னன்னு சொல்லுவது? யோசிச்சு பாருங்க. அப்போ கருணை மிகுந்தவர் அல்லவா? அதனால தான் அவரை ஆண்டாள் பிராட்டியார் சொல்றார், மாயனை. அது மாயனை பாடேலோர் எம்பாவாய். மாய திருவிளையாடல் செய்வதில் வல்லவன். நமக்கும் ஏதேனும் மாயை செய்து அவன் திருவடியில் நிழலில் இடம் கொடுப்பான். அந்த 8 லட்சுமி என்று சொல்லக்கூடியதை நமக்கும் அவன் தந்தருள்வான். அதனால் சீக்கிரமாக எழுந்து வந்து அந்த மாயனை பாடி
நாமும் நீராடலாம் அப்படின்னு 15வது பாடலை நிறைவு செய்கின்றாள். 16வது பாடல். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியோர் முக்கும் அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழ படுவான், வாயினால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேச நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். அருமையான பாட்டு. என்னன்னா, பகவான் உறங்கி கொண்டிருக்கிறார். இப்போ பெண்கள் எல்லாம் எழுந்து வந்துட்டாங்க. 15 பாடல் வரைக்கும் எழுப்பியாச்சு. இப்போ பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க, நீராடுறதுக்கும் போயாச்சு. இப்போ போன உடனே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய வாயில் காப்பானே. ஏன் பகவான் எங்கே தூங்குறார்? நந்தகோபனுடைய அரண்மனையில் தூங்கி கொண்டிருக்கிறார். அதனால கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. என்ன, இந்த காவலர்கள் இருக்கிறாங்க, கொடிமரத்தாண்ட ஒரு காவலர்கள் இருக்காங்க. இந்த கோயில் கதவை திறந்த உடனே நேத்தைக்கே பகவான் சொல்லிட்டார், என்னென்ன நீங்கள் மார்கழி மாதத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் தருவேன்னு அவரே அவர் வாயால் சொல்லியிருக்கார். யார் சொல்கிறா? ஆண்டாள் பிராட்டி சொல்கிறார். என்னென்னு எல்லாம் கொடுக்குறேன்னு உத்தரவு கொடுத்துருக்கார், அவர் வாயினாலே சொல்லி இருக்கார். அதனால நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஏன்னா அந்த கதவுகளில் என்ன இருக்குமா? மாணிக்க மணி இருக்குமா. 6 மணிக்கு மேலாச்சுன்னா நாமெல்லாம் விளக்கேற்றணும். ஆனால் அங்கே நந்தகோபனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கதவில் இருக்கக்கூடிய மாணிக்க ஒளி பிரகாசமாக மின்னும். அதனால் அந்த ஒளியில் பளிச்சின்னு பகவானுடைய முகம் தெரியும். அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியோருக்கு அரை பறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தருவேன்னு சொல்லிட்டு பகவான் உத்தரவு கொடுத்துட்டார். என்ன சொல்றாரா? உலகெல்லாம் தலைவனாக நிற்கின்ற நிலைத்திருக்கின்ற நாயகனுடைய நந்தகோபனுடைய திருக்கோயில் காப்பானே, திருக்கோயிலுடைய காப்பானே, கொடிகள் விளங்கி தோன்றுகின்ற தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாப்பாலை திறந்து விடு, தாப்பால திறந்து விடு. இடையர் சிறுமியர்கள் நாங்கள் எங்கள் நோன்புக்காக நிறைவுக்காக பறை ஒன்றை தருவதாக மாயனாகிய மணிவண்ணன் நேற்றே வாக்களித்து விட்டார். நேக்கே எங்களுக்கு சொல்லிட்டார். அதனால அந்த பெருமான் துயில் எழுத்து தருமாறு, துயில் எழுப்பி விடுமாறு படுவதற்கு உள்ளும் புறமும். இந்த உடம்பு நீர் ஆடணுன்னா இந்த உடம்பில் இருக்கிற அழுக்கு போயிடும். ஆனால் மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு போகுமா? அது எப்போ போகும்? பகவானை வணங்கினால் போகும். ஏன்? நல்லதை மட்டும் நினைவில் இங்கே வச்சு வைப்பார், கெட்டதெல்லாம் இங்கிருந்து அகற்றி விடுவார். நம்மளை யாராவது திட்டுறா அகற்றி விடுவார், கோபமாக பேசுகிறா அகற்றி விடுவார். இல்லை நமக்கு முன்னாடி நமக்கு வறுமையை கொடுத்துட்டு அடுத்தவர்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க, அதை பார்த்த உடனே நம்ம எண்ணம் என்ன தோணும்? பொறாமை என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றுமா? அப்போ அந்த பொறாமை என்கின்ற எண்ணத்தை வரவிடாமல் தடுப்பாரா? அந்த எண்ணம் வராது. சரி, அவர்களுக்கு புண்ணியம் அருள் செய்திருக்கிறார், நமக்கு இன்னும் அந்த புண்ணியம் கிடைக்கல, அவ்வளவுதான். அதை விட இன்னொன்று, செல்வம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. ஏன்னா படுத்த உடனே எவர் ஒருவர் சாப்பிட்டுட்டு படுத்த உடனே என்ன வரணும்? உறக்கம் வரணும். அவர்தான் புண்ணியவான். மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரலன்னா நம்மெல்லாம் ஏதோ கர்மா பண்ணி. கோடி கோடி அறைகள் இருக்கிறது, ஏசி போட்டிருக்கு, எல்லா வகையான உணவுகள் இருக்குது, எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆனால் மாத்திரை போட்டும் தூக்கம் வரலன்னா கோடி அறை இருந்து என்ன பயன்? ஏசி இருந்து என்ன பயன்? இல்லை ஆடை ஆபரணங்கள் இருந்து என்ன பயன்? நிம்மதியாக உறக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்க. அதைத்தான் இங்கு சொல்ல. அப்போ எதை தர வேண்டுமோ அதை தரார்.
நமக்கு என்ன தேவையோ அதை அறிந்து தருகிறார். யார் அவர்? பகவான். அதை தானே இங்கே சொல்லுகிற பொழுது என்ன சொல்லிட்டாங்க, அந்த பறை என்று சொல்லக்கூடிய அரை பறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான். நேத்தே சொல்லிட்டார், வாக்கு கொடுத்துட்டார். தூயோமாய் வந்திருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கோம்? தூயோமாய், மன தூய்மை மட்டும், அதாவது உடம்பு மட்டும் குளிச்சுட்டு நீராடிட்டு வரல, அகம் என்று சொல்லக்கூடியதையும் தூய்மைப்படுத்திட்டு வந்திருக்கோம். ஏன்? இங்கே ஒன்றும் கிடையாது, வஞ்சனை கிடையாது, இங்கே எதையும் அழுக்கு என்று பொறாமை கிடையாது, திருட்டுத்தனம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ, நாங்கள் என்ன வேண்டுமோ அதை அவர் தருவதற்கு சித்தமாக இருக்கார். அதனால் அவர் கொடுக்க போகிறார், நாங்கள் வாங்க போகிறோம். அதனால் நீ ஒன்றும் தடை சொல்லிடாதே. யார? இந்த கதவு திறக்கக்கூடிய, இன்னும் திறக்க முடியாது போ அப்படின்னு சொன்ன என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் இல்லை இல்லை முதல்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லை, நாம் நேத்தே வாக்கி கொடுத்துட்டாருன்னு பகவான் சொல்லிட்டார் இல்லையா? அதனால் இந்த பெண்கள் நீ ஒன்றும் தடை எதுவும் சொல்லிடாதே. என்ன பிற இடத்துல சொல்லுவோம் இல்லையா, இடுவார் பிச்சையை கெடுவார் கெடுப்பார்னாங்களே, அது மாதிரி இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்படுவான். எங்களுக்கு கொடுக்கறதாக சொல்லிட்டார், அதனால் அவரும் வந்துடுவார். அவரும் நீங்கள் போய் வாசற்படியை திறந்துட்டு தாப்பால திறந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா தான் அவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார், பறை தருவார். அதனால் வாயினால் முன்னும் மாற்றாதே. அவர் கொடுக்க மாட்டாருன்னு அபசகுனமான வார்த்தை எதுவும் சொல்லிடாதே. அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்வீங்களே, என்னது? சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுப்பார்னு ஒரு பழமொழி இருக்கு. அதைத்தான் சொல்லாமல் யார் சொல்கிறது? ஆண்டாள் பிராட்டியார் சொல்கிறா. அப்போது வாயினால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேச நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். நேச நிலை கதவம். அதனால் திருக்கோயில் முன் சென்று நாம் பாடுகின்றோம், நிலை கதவு. நிலைக்கதவு திறந்து விட்டால் அந்த கோயில் வாசல்ல நின்று இறைவனை நாம் பாடுகிற பொழுது நமக்கு ஆராய்ச்சி பண்ணி நம்ம தேவை அறிந்து என்னென்ன தேவையோ அதை 8 லட்சுமியின் நாயகன் கண்டிப்பாக நமக்கு தந்தருள்வார் என்று சொல்லி ஆண்டாள் பிராட்டியார் 16வது பாடலை நிறைவு செய்திருக்கின்றார். நாளைய தினத்தில் கடைசி நாள்னா எதுக்கு? இந்த வருடத்தில் மார்கழி மாதத்திற்கு நாளைய தினத்தில் கடைசி நாள். அதனால் நாளைய தினத்தில் மீண்டும் இருக்கக்கூடிய மற்ற பாடல் 2 பாடல்களுக்கு நாளைய தினத்தில் பொருளை சிந்திப்போம் என்று கூறி, அந்த ஆண்டாள் எப்படி அந்த பகவானுடைய திருவடியை சேர்ந்தாரோ, அந்த மாணிக்கவாசக பெருமான் எப்படி சிவபெருமானுடைய திருவடியை சேர்ந்தாரோ, அதே போல நாமும் மற்ற இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் மட்டும் இல்லை, மற்றும் இருக்கக்கூடிய காலங்கள் உயிர் உள்ள வரைக்கும் நம் உடம்பில் உயிர் உள்ளளவும் அந்த பகவானுடைய நாமத்தை, அது சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், பெரியபாலை தம்மனாக இருக்கலாம், துர்க்கையாக இருக்கலாம், காமாட்சியாக இருக்கலாம், ஆஞ்சநேயராக இருக்கலாம், ராமராக இருக்கலாம். பேரு தான் வேறு வேறு. அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. தங்கம் ஒன்று தான். காதில் போட்டால் கம்பல், மூக்கில் போட்டால் மூக்குத்தி, கையில் போட்டால் வளையல், விரலில் போட்டால் மோதிரம், கழுத்தில் போட்டால் செயின், அதுவே ஆரம், அதுவே நெக்லஸ், இடுப்பில் போட்டால் ஒட்டியானம். இத்தனுண்டு தங்கம் கட்ட கேடு இவ்வளவு பேர் எடுக்குதா? அரிசி ஒன்று தான். தோசை, இட்லி, இடியாப்பம், அதிரசம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கப்புறமா என்னது சாம்பார் சாதம், அதுவே என்ன ஆகுது? முறுக்கா இருக்குது, அதிரசமாக இருக்குது, பல வடிவத்தை எடுக்கிறது. ஆனால் சாப்பிட்டா சுவை இந்த நாக்கில் இருக்கக்கூடியது, அதை உணர்ந்து அதுக்கு ஒரு பேர் வச்சுக்குது, அவ்வளவுதான் இல்லையா? ஆனால் மூலப்பொருள் என்னன்னு நினைக்கிறீங்க? அரிசி. மூலப்பொருள் என்ன? அரிசி. அதுபோல இறைவன் பல நாமங்கள் எடுத்து கொண்டிருக்கிறார், இறைவி பல நாமங்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த கடவுளை வணங்கினாலும் கொடுப்பது திண்ணம், திருவருள் கிடைப்பது திண்ணம்.
ஆனால் நாம் எந்த அளவுக்கு பக்தி செலுத்துகிறோம் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒன்று. அதனால் இந்த கடவுளை வணங்கினால் அதிகமாக தருவாரா, அந்த கடவுளை வணங்கினால் அதிகமாக தருவாரா என்பதெல்லாம் இல்லை. எல்லா கடவுளும் கொடுப்பதற்கே, எந்த கடவுளும் எடுப்பதற்கு இல்லை என்பதை கூறிக்கொண்டு அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நாளை போகி அன்று மற்ற இருக்கக்கூடிய இரண்டு பாடல்களுக்கு பொருளை நாளைய தினத்தில் சிந்திப்போம் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டது அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.